அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் சரிங்களா. அதாவது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்தே கரெக்டாக 28 டேஸ் தான் இருக்குது. அதாவது கரெக்டாக சரிங்களா, ஒரு நாள் கூட மிச்சம் இல்லாமல் 4 வீக்ஸ் இருக்குது. அதாவது 28 டேஸ் தான் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 28 நாட்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம். இன்னொரு விஷயம் இது என்னென்னா, இது லைட்டாக நான் கைட் கொடுப்பேன், ஆனால் அதிகமாக மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ முழுமையாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூவாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நண்பர்களே, லாஸ்ட்டு 4 வீக்ஸ் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 1 இயர் படிக்கலாம், 2 இயர் படிக்கலாம், 6 மந்த் படிச்சிருக்கலாம், 3 இயர்ஸ் படிச்சிருக்கலாம், 4 இயர்ஸ் கூட படிச்சிருக்கலாம் சரிங்களா. சிலர் 5 இயர்ஸ் கூட படிச்சிருப்பீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ சிலர் 2 மந்த்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டத்துக்கான பலன் என்பது இந்த 28 நாட்கள் தான் இருக்குது சரிங்களா. இந்த 28 நாட்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் என்ன செய்யணும்னா நம்ம எக்ஸாமில் போய் பிரதிபலிக்கும், அந்த மதிப்பெண் பிரதிபலிக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த 20 டேஸ் நான் சொல்லும் முறையில் நீங்கள் உங்களுடைய நான் மைண்ட் செட்டுக்கு சில விஷயம் சொல்லுவேன். இப்படி தான் இருந்தால் இப்படி பண்ணலாம், ரிவிஷன் இப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று சொல்லுவேன். எல்லாருக்கும் என்ன விஷயம் இருக்குன்னா சொல்கிறேன், படித்தெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைப்பீங்க. முடியாது, இனிமேல் நம்ம பாஸ் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டு எப்படி போடுறது, ரிவிஷன் பண்ண முடியல, இதுதான் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெற்றி பெற முடியும் சரிங்களா. ஸோ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நான் சொல்வது என்னென்னா, அது வெற்றி பெறக்கான வழி தான் சரிங்களா. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இந்த 28 நாட்கள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை எக்ஸாமில் போய் தெரியும். சில 3 வருஷம் படிச்சுட்டு ஒரு 1 மந்த் கேப் விட்டுட்டு எல்லாம் மறந்து போச்சு நினச்சிட்டு இப்போ படிக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் சரிங்களா. நான் சொல்கிறது கேளுங்க, எப்படி படிக்கணும் பாருங்கள். முடியாது, படித்ததெல்லாம் மறந்து விட்டது. ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா நண்பர்களே, அதாவது நம்ம இப்போ எல்லாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, 100க்கு ஒரு 85% கிடையாது, 95% பேர் டிஎன்பிசியில் பாஸ் ஆக தகுதி உடையவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இதுக்கு மேலே நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, நம்ம படித்ததெல்லாம் மறந்து போச்சு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமே எல்லாமே மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லையே, என் ஃப்ரெண்டு ஒரு கொஸ்டின் கேட்குறான் அது எனக்கு தெரியலையே, நான் டெஸ்ட்டு போடுறேன் அது எனக்கு தெரியலையே, நான் படித்ததெல்லாம் மறந்து போச்சு, ஐயோ இது படிக்கலையே அது படிக்கலையே, இதுக்கு மேலே நான் படித்து பாஸ் பண்ண முடியாது, இன்னும் 1 மாதம் கூட முழுசாக இல்லையே, நான் எப்படி ரிவிஷன் பண்ண முடியும், ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாமே எனக்கு போச்சு, முடியாது, நான் தோற்றுருவேன் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒன்று, இன்னொன்று படித்ததெல்லாம் மறந்து போச்சு, நீ எப்படா படிக்கிறது அப்படின்ற மணிக்கு இன்னொரு சில பேருக்கு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம், ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போனேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போய் நான் கிட்டத்தட்ட 49th ரேங்க் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். என் கூட வந்த எல்லாருமே குரூப் 4ல் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்தவங்க தான். எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா, நான்லாம் எக்ஸாமுக்கு 2 மாதம் முன்னாடி என்ன நினச்சேன் தெரியுமா, நம்ம எக்ஸாமே போச்சு முடிஞ்சு அடுத்த எக்ஸாம் தான் அப்படின்னு தான் 1ஆம் ரேங்க் எடுத்தவங்கலேருந்து 10ஆம் ரேங்க் எடுத்தவங்க 100ஆம் ரேங்க் எடுத்தவங்க சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க சார், நானுமே அப்படி தான் நினச்சேன். 49 ரேங்க் வாங்கியிருக்கேன்ல, நானுமே என்ன நினச்சேன்னா, இவ்வளோ தான் முடிஞ்சு நம்ம எங்கே பாஸ் ஆக போகிறோம், நம்ம படித்ததெல்லாம் மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை, சரி முடிஞ்சால் படிப்போம் பார்ப்போம் போயிட்டு வருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் நானும் எக்ஸாம் போனேன். ஆனால் 49th ரேங்க் வாங்கினேன் சரிங்களா. ஸோ எல்லோரும் அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க இந்த வீடியோவில் சரிங்களா. அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மைண்ட் செட் என்பது உங்களுக்கானது மட்டும் கிடையாது, குரூப் 4லேருந்து குரூப் 1 எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமான ஒரு காமனான விஷயந்தான். நம்ம 10th 12th எக்ஸாம் போனால் கூட நம்மளுடைய மைண்ட் செட்டு, ஐயோ படித்து மறந்துடுமோ, 1-2 ஸ்ட்ராங்காக இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் 90 மார்க் 85 மார்க்லாம் வாங்குறவங்க இருக்காங்க சரிங்களா. அது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், அதை வச்சு பேனிக் ஆகாதீங்க. இன்னொரு விஷயம்னா, டிப்ரெஷன் ஆகுறது சரிங்களா. ரொம்ப நம்மளாம் முடியாதுப்பா, படிக்கவே முடியலப்பா, இந்த டயத்துலாம்ப்பா கஷ்டமாக வருது, இந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, இந்த நேரம் பார்த்து நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கும், இந்த நேரம் பார்த்து திருவிழா நடக்கும், இந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், உண்மையில் உடம்பு சரியில்லாமல் போகும். இது எல்லாமே எதுக்காக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறீங்கன்னா கடவுள் நமக்கு சோதனை கொடுக்குறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த சோதனை கடந்தால் தான் உனக்கு வெற்றி கிடைக்கும்ன்றக்கான இந்த சோதனையில் கொடுக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த விஷயம் என்னென்னா, இனி நம்மால் ரிவிஷன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க நண்பர்களே. இந்த நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படிக்கிறோம்னா, நம்ம சும்மா ஒரு 6 to 10 புக்கை மட்டும் சும்மா அரோட்டோட்ட படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறோம், எக்ஸாம் படிக்கிறோம், அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், இது எல்லாமே மெயினான ஒரு விஷயம் சரிங்களா. அப்படின்றப்ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இனிமேல் இன்னும் 28 நாள் தான் இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கோம், பொருளாதாரம் படிச்சிருக்கோம், பாலிட்டி படிச்சிருக்கோம், தமிழ் படிச்சிருக்கோம், மேக்ஸ் பார்த்துருக்கோம், இது சயின்ஸ் படிச்சிருக்கோம், எவ்வளோ என்றைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணலை, இதில் படிக்காத சப்ஜெக்ட் நிறையா இருக்குது, இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை, நம்ம எப்படா பாஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்களா. அது தவறான ஒரு எண்ணம் சரிங்களா. இதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, நானுமே
சொல்கிறேன், நானே எக்ஸாம் கிளியர் பண்ண வந்தான். இனிமேல் நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. எல்லாருமே எக்ஸாம் அதாவது சிலபஸை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணவங்க கிடையாது, எல்லாருமே முழுமையாக ரிவிஷன் பண்ணிட்டு போனவங்க கிடையாது சரிங்களா. என்ன முடியுமோ இன்னும் 28 நாட்கள் இருக்கா, 28 நாட்கள் நம்மளால் என்ன படிக்க முடியும், என்ன ரிவிஷன் பண்ண முடியும் அதை பண்ணிவிட்டு நம்ம போவோம். வர்றது வரட்டும், வரலாட்டி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, 6 மாதம் உழைப்பு போட்டிருக்கோம், 1 இயர் படிச்சிருக்கோம், 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் படிச்சிருக்கோம். அந்த படித்த படிப்பு என்பது நமக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். என்றைக்கும் படிப்பு மறக்காது. இப்போதைக்கு லைட்டாக வேணால் மறந்து போய்க்கலாம். கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் வினாக்கள் சரிங்களா. நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணி போனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க நண்பர்களே. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இப்போ என்னென்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சார் இப்போ வந்துட்டு 28 நாள் தான் இருக்குது, நான் 10th புக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடத்தை படித்தேன் அப்படின்னா ஒரு பாடம் சும்மா 10th பாடம் படித்தேன்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகி போயிடுது. அதுவும் 10th ஹிஸ்ட்ரி படித்தா 2 மணி நேரம் ஆகி போயிடுது. 10th ஜாகிரஃபி பேப்பர்லாம் எடுத்தால் 3 மணி நேரம் ஆயிடுது. ரிவிஷன் பண்ணவே அவ்வளோ நேரம் ஆகுது சார், நான் எப்படி சார் ரிவிஷன் பண்ண முடியும்? ஜிகே ஒரு நாளைக்கு ஒரு பாடம் 2 பாடம் நான் ட்ரை பண்ணி படித்தா கூட நான் ரிவிஷன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ தான் பிகினரோ அதாவது பிகினர் சார் நான் 6 மந்த்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் படிங்க, நீங்களும் பாஸ் ஆக தகுதி உடையவர்கள் தான் சரிங்களா. அதாவது நம்மளே எல்லாருமே பாஸ் ஆக தகுதி உடையவங்க தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே படித்தவங்களா இருந்தீங்கன்னா 1 இயர் படிக்கிறீங்க, 2 இயர் படிக்கிறீங்க, இப்போ 100% சிலபஸில் ஒரு 50% சிலபஸை கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம படித்து ரிவிஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். பண்ணால் சூப்பர், நீங்கள் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவீங்க, ரொம்ப நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவீங்க, தப்பு கிடையாது. அதே டயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கடைசி 1 மாதம் இல்லை, கடைசி 2 மாதமே என்னால் படிக்கக்கூடிய முடியல, சுச்சுவேஷன் இல்லை. நான் என்ன பண்ணேன்னு ரொம்ப யோசித்தேன், என்னால் ரீகால் பண்ண முடியலை, ரிவிஷன் பண்ண முடியலை. அப்போ நான் ஒன்று யோசித்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா. என்ன பண்ணேன் அப்படின்னா, டெஸ்ட் தான் போடுவேன். நான் எல்லா வீடியோவில் சொல்லக்கூடியது டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட்டஸ் போடுவேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுவேன் சரிங்களா. இப்போ வந்து தமிழ் 100 கொஸ்டின் எடுத்துக்கிடுவேன், மேக்ஸில் 25 சம்மு, ஜிஎஸ்ல 75 சம்மு. அப்படியே அந்த கொஸ்டினை வந்து நான் போட்டு பார்ப்பேன். ஒரு நாளைக்கு தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு 100 கொஸ்டின் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு அது தப்பு விட்றேன்னா அப்போ அது எங்கே இருக்குது, புக்கில் எங்கே இருக்குன்னு போய் தேடி பார்ப்பேன். ஸோ ஓகே இதான் தப்பு விட்றோம், அப்போ நம்ம ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்கும், சரி இந்த பாடங்கள்லாம் நம்ம தெளிவாக இருக்கும், அப்போ மேக்ஸ் போடுவோம். அப்போ மேக்ஸ் 25க்கு ஒரு 18 தான் போடுறோம், அப்போ 7 சம்மு தப்பு விட்றோம். அப்போ அந்த 7 டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்குறோம், எப்படி தப்பு விட்றோம் போய் அந்த டாப்பிக்கை பார்ப்பேன். அப்போ நான் உட்காந்து படிக்க மாட்டேன். ஜிஎஸ்ல 10th ஹிஸ்ட்ரிலாம் நான் ஒரு 4 மாதங்கள் எக்ஸாம் இருக்க படிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்ல டெஸ்ட் போடுவேன், 10th ஹிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போட்டு பார்ப்பேன், எத்தனை கொஸ்டின் தெரியுதுன்னு பார்ப்பேன். இப்போ ஒரு 60 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 55 கொஸ்டின் நான் போட்டேன்னா நான் மிகவும் தெளிவாக இருக்கேன்னு அர்த்தம் சரிங்களா. 5 கொஸ்டின் மிஸ் பண்ணுறேன்னா அப்போ அந்த 5 கொஸ்டின் எங்கே இருக்குது, நம்ம ஏன் தப்பு விட்றோம், நான் அனலைஸ் பண்ணி அதை மட்டும் புக்கில் போய் பார்த்து திருத்திக் கொள்வேன். உட்காந்து படித்தோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகத்தான் செய்யும். அதனால் டெஸ்ட்டு நிறையா போட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க்கில் கிளியர் பண்ணலாம் சரிங்களா. அதுலேயும் இப்போ வந்து 30 நாட்கள் இருக்குது, நீங்கள் டெய்லி டெஸ்ட் போட்டால் தாராளம் சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி கூட டெஸ்ட் போடலாம் சார். டெய்லி டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் பாஸ் ஆகுமா? கிடையாது. டெய்லி வந்து ஒரு 100 கொஸ்டினாச்சும் தமிழ்லையோ அல்லது ஜிஎஸ்லையோ போட்டுருங்க. வாரத்துக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் சரிங்களா. ஒரு 5 டெஸ்ட்டு நான் வந்து இப்போ நம்ம அகாடமிலையும் கொடுத்துருக்கோம், ஒரு 5 ஃபுல் மால் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். வைகிற சண்டேலேருந்து இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் போடாமல் இருந்தீங்க, டிமோட் இருக்குன்னா அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து டெஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த வீடியோக்கு லிங்க்கில் கூட டெஸ்ட் நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்கும் எல்லாம் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க சரிங்களா. அது ஃபுல் மாடல் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. சொல்ல கேளுங்க. இந்த டைத்தில் நம்ம எப்படி டெஸ்ட் போடலாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் போடுங்க, வீக்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து போடுங்க. டெய்லியோட அதாவது ரிவிஷன் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணி டெஸ்ட் போட்டுட்டு அதில் எது தப்பு, இது ஏன் தப்பு விட்டோம், அது புக்கில் எங்கே இருக்குது, அப்போ நம்ம இந்த பாடத்தை இன்னும் கொஞ்சம் படிக்கணும். சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நல்லா போடுவீங்க, 100க்கு 50 கொஸ்டின் நம்ம எப்பவுமே அடிச்சிடும், அப்போ நம்ம தெளிவாக இருக்கும், அப்போ அதை படிக்க வேணாம் அப்படின்னு ஒமிட் பண்ணிடணும். எது நம்ம வீக்காக இருக்குமோ அதை மட்டும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1 hour 2 hours படிக்கணும். நிறைய டெஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம். அதாவதுங்க 100க்கு 80% மைண்டு அவ்வளோதான். அப்புறம் போச்சு, இந்த குரூப் 4 விட்டோம், அதான் 2A வருது, இன்னும் 3 மாதம் தானே விட்டு, இப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இன்னும் 3 மாதம் தானே இருக்குது, நம்ம 2Aல பாஸ் ஆகிடுவோம். இப்போ என்ன இதோட நல்ல மார்க் நல்லா போச்சு போவோம், குரூப் 4 முடியலையா 2A பாஸ் ஆகிக்கிறோம், தெம்பு அந்த இது தென்னா விட்டான். ஸோ இருக்கலாம், தப்பு கிடையாது நண்பர்களே. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் குரூப் 4 அப்போ அப்படி நினச்சிங்கன்னா 2A எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க சரிங்களா. அதனால் நம்மளால் என்ன முடியுமோ படிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து வருமானு கன்ஃபார்ம் கிடையாது, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை சரிங்களா. அதனால் அது 2A வந்து நம்ம கூட இருக்கிறத விட்டுட்டு, இந்த கையில் இருக்கிறத விட்டுட்டு தேடுவாங்களா அந்த மணி கணக்கில் விட்டுட்டு தேடாதீங்க, இருக்கிறத விஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. இப்போ இருக்க சுச்சுவேஷன் நீங்கள் அடுத்து படிக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த மைண்ட் செட்லாம் விட்டுட்டு ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட் அண்டு ரிலாக்ஸ் மைண்டாக படிங்க.
இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. நம்ம யோசிச்சு பாருங்கள், ஐயோ நம்மளால முடியலப்பா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு டிப்ரெஷன் ஆகி அதிலே படிக்க முடியாமல் போயிடும். இன்றைக்கி பூரா ஐயோ படிக்கலையே, இதை படிக்கலையே, அதை படிக்கலையே, இப்படியே யோசிச்சு ஃபுல் டே படிக்காமல் இருக்கிறத விட நம்மளுக்கு இருக்க டைம் கடவுள் கொடுத்துக்கிற 1 மணி நேரம் கிடச்சிருக்கா, சரி படிப்போம். 2 மணி நேரம் கிடச்சிருக்கா, சரி படிப்போம். நம்ம என்ன முடியுமோ படிப்போம். அதை போய் நம்ம எக்ஸாமில் அப்ளை பண்ணுவோம். இந்த அண்ணா சொல்கிறாங்க அப்படி படிக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த தம்பி இப்படி படிக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம ஏன் டிப்ரெஷன் ஆகணும்? இப்போ நம்ம டிப்ரெஷன் ஆகிறோம் நமக்கு என்ன கிடைக்க போதா? கிடையாது. அது ஹாப்பியாக இருந்தால் கூட கிடைக்கும். ஹாப்பியாக இருந்தால் கூட படித்தது மறக்காது. நம்ம படிக்கிற அந்த பிரெயின் மைண்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக படிக்கலாம். நீங்கள் டிப்ரெஸ் ஆனீங்கன்னா படித்ததும் மறந்து போகும். சரிங்களா? அதனால் டிப்ரெஷனே ஆகாதீங்க. தைரியமாக இருக்க டயத்தில் படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? நம்பிக்கையோடு படிங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து நான் ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மைண்ட் செட்டுக்காக என்ன ஆகிட போகுது, பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு படித்த உழைப்பெல்லாம் வீணாக போயிடும், ரைட்டு தான். ஆனால் வந்துட்டு நம்ம இதுக்கடுத்து நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம லைஃபே முடிஞ்சிட மாதிரி கிடையாது. சரிங்களா? அதனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை தப்பாக இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது என்னென்னா, அந்த எக்ஸாம் இழந்துருவீங்க. ஒரு கஷ்டப்பட்ட உழைப்பு போயிடும். சரிங்களா? அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷன் ஆகாது. இதுக்கு மேலே நம்ம முடியாது, நம்ம எப்படி வெளியே தலை காட்ட விடுறது, தோத்துட்டா என்ன ஆகுறது, ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகுது யோசிக்காமல் இருக்க டயத்தை படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நான் அப்படிலாம் யோசிச்சவன் தான், அதான் சொல்கிறேன். கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் படிங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 5 மாடல் எக்ஸாமுக்கு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ஈஸி. இந்த தடவை உங்களுக்கு அந்த கால்குலேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓஎம்ஆரில் எப்படி நம்ம டெஸ்ட்டு போடுறோன்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாரும் நம்ம போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும். சரிங்களா? அதான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் தெளிவாகி ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 ஃபுல் மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெஸ்ட்லையும் அட்டன் பண்ணி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ஒரு விஷயம் சொல்லக்கூடியது, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. உங்களால் முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்னீங்க ஜெயிச்சு, நான் நம்பலை, இன்றைக்கி நம்புறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவீங்க. சரிங்களா? எல்லாமே கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. உங்களால் முடியும் நண்பர்களே, கண்டிப்பாக முடியும். ஒரு ஃபுல் டெஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் 140க்கு மேலே மார்க் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு சிலர் 180 வாங்குவாங்க, ஆனால் தோற்றுருவாங்க. ஆனால் 140 மார்க் வாங்கினவங்க ஜெயிப்பாங்க. அதான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? ஸோ நம்மளோட மைண்டு தான் எல்லாத்துமே காரணம். அடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள், எப்படி டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். உங்களோட டவுட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளுடைய டெஸ்ட் வீடியோ ஃபயர் பேட்ச் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.